வெல்கம் டு கிருபாஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவேசிக்கா அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேப்பரில் வரக்கூடிய போயம் பத்யாவோட ஷாராம்ஸ் பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே வந்துட்டு நான் நிறைய ஷாராம்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 5th ஷாராம்ஸு. ஸோ இந்த ஷாராம்ஸ் வந்துட்டு அனந்த் துவார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதோட ஷாராம்ஸுடைய மீனிங்கோடு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இது ஆகஸ்ட் 2021 எக்ஸாமில் எக்ஸ்பெக்டட் கொஷின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ ரொம்ப சின்ன ஷாராம்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். ஸோ மீனிங்கோடு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், படிச்சுட்டு செல்ஃப் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ வாங்க பார்ப்போம். இப்போது அனந்த் துவார், அனந்த் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அந்த் அப்படின்னா நமக்கு தெரியும், முடிவு அப்படின்னு சொல்கிறோம். அனந்த் அப்படின்னா முடிவே இல்லாத, எல்லையற்ற, முடிவே இல்லை, வந்து ஒரு ஸ்டாப்பிங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான மீனிங் உள்ள வேர்டு தான் வந்துட்டு அனந்த் அப்படிங்கிறது. துவார் அப்படின்னா வந்துட்டு வழி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த எஸ்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த ஷாராம்ஸ் பொறுத்த வரைக்கும் துவார்னா ஒரு ஹோல் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ ஒரு ஓட்டை, ஒரு பாதை, ஸோ அந்த ஒரு வழி அப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து பாதை இல்லை வழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது முடிவில்லா பாதை இல்லை முடிவில்லா வழி அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஷாராம்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த ஷாராம்ஸை எழுதினவர் வந்து நிராலா அப்படிங்கிற ஒரு கவிஞர். ஸோ இவரோட போயம் எல்லாமே வந்துட்டு, கவிதைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான வர்ணனை மிகுந்ததாக இருக்கும். அவருடைய அந்த ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த சந்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ அந்த எழுதுகிற அந்த நடை, அந்த இது வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். सूर्यकांत त्रिपाठी निराला ने पुराने छंदों को तोड़कर नए छंद रचे. ஸோ சூரியகாந்த் திரிபாட்டி, இவரோட முழு பெயர் வந்துட்டு சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்து புராணே சந்தோம், ஸோ பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோ மொழி நடை இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஒரு கவிதை எழுதணும், ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னா சில நியம் வச்சுருப்பாங்க, அதாவது ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இவர் ஃபாலோ பண்ணாமல் புதுசாக இவருக்குன்னே வந்துட்டு ஒரு ஸ்டைலை வந்து உருவாக்கி அவருடைய கவிதைகள் எல்லாமே எழுதியிருப்பார். ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா பாரதியாருடைய கவிதைகள் வந்து நிறைய வந்து அந்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த பழைய அந்த ரூல்ஸில் வந்துட்டு அந்த பாடல் வரிகள் வந்து அடங்கவே அடங்காது. ஸோ அதையும் தாண்டி ஒரு மொழி நடையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியாக தான் இருக்கும் இந்த நிராலாவுடைய பாடல்கள் எல்லாமே. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, புராணே சந்தோங்கே தோடுக்கர்னா உடைத்து, ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் உடைச்சி நயே புதுவிதமான சந்திரச்சை, ஸோ புதுவிதமான அந்த நடையில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ப தர்ஷன் சாஸ்திர கேபி படே பண்டித் தே. ஸோ அவர் வந்து தர்ஷன்னா என்னது, ஃபிலாசபி இல்லையா. ஸோ அந்த தர்ஷன் சாஸ்திர அதில் வந்துட்டு நல்லா படித்து அதுலேயும் வந்து ஒரு பெரிய பண்டிதர்னால் என்னது, ஞானம் மிகுந்தவர். ஸோ நிறைய விஷயங்கள் தெரிந்தவர், படித்தவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் திரும்ப படிக்கிறேன், கூட படிங்க. सूर्यकांत त्रिपाठी निराला ने पुराने छंदों को तोड़कर नए छंद रचे. आप दर्शन शास्त्र के भी बड़े पंडित थे. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். अनामिका, सेवा, नए पत्ते, परिमल आदि आपके प्रकाशित कविता संग्रह है. ஸோ இவருடைய மற்ற கவிதை நூல்களோட பேரெல்லாம் தான் இதெல்லாம். அனாமிகா அப்படின்னு எழுதியிருக்காரு, அப்புறம் சேவா, அப்புறம் நயே பத்தே அப்படிங்கிறது ஒன்று, பரிமல், ஆதி, ஆப்கே பிரகாஷித், இதெல்லாம் இவரால் படைக்கப்பட்ட கவிதைகள். ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கி ஏக்கு ஆஷாவாதி கவிதா ஹை அனந்த் துவார். ஸோ இவரால் எழுதப்பட்ட மிகவும் பிரசித்தி வாய்ந்த, ஸோ ரொம்ப வந்து ஃபேமஸ் இந்த அனந்த் துவார் அப்படிங்கிற கவிதை. ஸோ அதை தான் வந்து நமக்கு பாடப்பகுதியில் நமக்கு வச்சுருக்காங்க. இப்போ அந்த அனந்த் துவார் அதில் வந்து என்ன எழுதியிருக்காங்க, ஸோ அதனுடைய ஷாராம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். कवि संसार को वसंत ऋतु के वन के समान
தேக்தே ஹே. ஸோ அனந்த் துவார் அப்படிங்கிற அந்த கவிதையில் கவிஞர் வந்து என்னது, சன்சார் கோ வசந்த் ருத்து. ஸோ இந்த உலகத்தினுடைய வசந்த காலம், வசந்த உலகத்தை வந்து எதுக்கு வந்து கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா வசந்த காலம், வசந்த் ருத்துனா வசந்த காலம். ஸோ வசந்த காலத்தில் இருக்கக்கூடிய வன்னுனா காடு. ஸோ வசந்த காலத்தில் காடு எப்படி இருக்கும்? ஸோ அப்போ ரொம்ப செழுமையாக இருக்கும் இல்லையா. வசந்த காலம்னா எல்லா இலைகளும் பச்சை பசேரென்று இருக்கும், பூக்கள் பூத்திருக்கும். ஸோ எல்லாமே எல்லாத்துக்கும் அதாவது எல்லா விஷயத்துக்கும் காட்டில் இருக்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வசந்த காலம். ஸோ அந்த காலத்துக்கு நம்மளுடைய உலகத்தை, சன்சார்னா உலகம் இல்லையா, ஸோ நம்ம உலகத்தை வந்து ஒப்புமையாக சொல்லியிருக்கிறார். சமான் தேக்தே ஹே. ஸோ அதை வந்து சமமாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வே கஹ்தே ஹை கி ஜீவன் ரூபி வன் மே அபி வசந்த் பூட் படா ஹே. ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறார் இன்னும் பாருங்கள். ஜீவன் ரூபி நம்மளுடைய வாழ்க்கை, வாழ்நாள், நம்ம வாழ்நாள் எப்படி இருக்கான், வன்மே அபி வசந்த் பூட்டே படாகை. ஸோ நம்மளுடைய வாழ்நாள்லையும் வசந்த காலம் வந்ததாக, பூட் படானா உடைந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய வாழ்நாளும் வசந்த காலம் வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து இங்கே எடுத்துக்கணும். வன்மே நயி டாலியா கலியா நிக்கலிஹே. ஸோ அப்போ என்னது, வனத்தில். ஸோ காடு, வன்னுனா காடு இல்லையா, காட்டில் வந்து புதுசாக கிளைகள், டாலியா கிளைகள். வசந்த காலத்தில் தான் புதுசாக இலைகள் வரும், கிளைகள் வரும், அப்புறம் பூக்கள் வரும், மொட்டுக்கள் வரும், பூக்கள் வரும், அப்புறம் பூக்கும் காய்க்கும், அப்புறம் கனி கொடுக்கும் இல்லையா. வன்மே நை டாலியா கிளைகள், கலியானா மொட்டுகள்னு அர்த்தம். நிக்கலி புதுசாக தோன்றுறது, நிக்கலினா ஃபார்ம் ஆகிறது இல்லையா. ஸோ இதெல்லாம் வருது. பத்தே ஹரே பரே தீக் படுத்தே ஹே. ஸோ பத்தேனா என்ன நமக்கு தெரியும், லீவ்ஸ். ஸோ லீவ்ஸ் எப்படி இருக்கான், பசுமையாக. ஹரே பரேனா பச்சை பசுமையாக பார்க்கறதுக்கு நமக்கு கிடைக்குது. தீக் படுத்தே ஹே. ஸோ இப்போ பத்தே ஹரே பரே தீக் படுத்தே ஹே. ஸோ அந்த இலைகள் எல்லாம் எப்படி இருக்கா, பச்சை பசுமையாக காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் நான் இப்போ இதில் வந்து படிக்கிறேன். பேராகிராஃபில் ஆக்சுவலாக கண்டினியூஷன் தான். அனாமிகா சேவா நயே பத்தே परिमल आदि आपके प्रकाशित कविता संग्रह है. आपकी एक ஆஷாவாதி கவிதா है अनंत द्वार. இதோட வந்து ஒரு பேராகிராஃப் வந்து உங்களுக்கு முடியுது. கவி சன்சார்லேருந்து நெக்ஸ்ட் பேராவாக நீங்கள் வந்துட்டு எழுதிக்கணும். कवि संसार को वसंत ऋतु के वन के सामान देखते हैं. वे कहते हैं कि जीवन रूपी वन में अभी वसंत फूट पड़ा है. वन में नई डालियाँ कलियाँ निकली हैं, पत्ते हरे भरे दिख पड़ते हैं. सो नेक्स्ट पापों, नेक्स्ट पैराग्राफ. निद्रित कलियों पर एक मनोहर प्रभात हुआ है. ஸோ நித்ரித் கலியா, ஸோ தூங்கி கொண்டிருக்கின்ற, ஸோ உறங்கி கொண்டிருக்கின்ற அந்த மொட்டுகளின் மீது என்னது, மனோகர் பிரபாத். பிரபாத்னா வந்துட்டு காலை இல்லையா. ஸோ காலை பொழுதில் என்ன வரும், சூரியன் வரும் இல்லையா. ஸோ உறங்கி கொண்டிருக்கின்ற அந்த மொட்டுகள் அனைத்தையும் என்ன பண்ணுது, மனோகர் பிரபாத், அந்த காலை நேரத்தில் வரக்கூடிய சூரியன் வந்து எழுப்புகிறது அப்படின்னு சொல்கிறார். ஹர் ஏக் புஷ்பசே தந்திராலஸ்கோ கி सींचकर अपना जीवनामृत सींचने को प्रस्तुत है. ஸோ இப்போ என்ன சொல்கிறார் பாருங்கள். புஷ்பசே தந்திராலஸ், அந்த பூக்கள் எல்லாம், அந்த மொட்டுக்களின் மீது அந்த சூரிய ஒளி பட்ட உடனே அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுதான், தந்திராலஸ் அப்படின்னா சோம்பல் முறிக்கிறது. ஸோ காலையில் ஏஞ்சோன்னே நம்மெல்லாம் வந்துட்டு சோம்பல் முறிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சோம்பலை முறித்து கொண்டு என்ன பண்ணுது, அப்னே ஜீவனாமிர்த், அப்னா ஸோ அந்த சோம்பலை முறிக்க செய்கிறது. அப்னே ஜீவாமிர்த் சீஞ்சனைக்கோ பிரஸ்துத் ஹே கவி. ஸோ கவிஞர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய ஜீவனாமிருத் அதை வந்து ஊற்றி நான் வந்து அந்த மொட்டுக்கள் அனைத்தையும் நான் வந்து எழ செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆப் அப்னே காரியஷீல் ஜீவன்கோ அந்தஹீன் மான்தே ஹே. ஸோ என்னுடைய காரியங்கள், அதாவது என்னுடைய செய்கைகள் எல்லாம் நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு முடிவு வராது. ஜீவன்கோ அந்தஹீன் மான்தே ஹே அப்படின்னு சொல்கிறார்.
सब पाருங்க இப்போ நான் வாசிக்கிறேன் निर्धारित कलियों पर एक मनोहर प्रभात हुआ है हर एक पुष्प से तंद्रालस को खींचकर अपना जीवनामृत सींचने को प्रस्तुत है कवि आप अपने कार्यशील जीवन को अंतहीन मानते हैं नेक्स्ट पाருங்க मन में आशा तथा उत्साह हो तो करने वाले कामों में भी क्षमता अपने आप आ जाती है ஸோ மனசில் வந்துட்டு நல்ல வந்துட்டு ஆசை அதாவது ஆஷா தத்தா உஸ்தாக் அதனால் என்ன உற்சாகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு வேலையை வந்து நம்ம மனசில் ஆசையுடனும் ரொம்ப வந்து உற்சாகத்துடனும் செஞ்சோம் அப்படின்னா ஹோத்தோ கர்னே வாலே செஞ்சோன்னா காமோ மேபி ஷமத்தா அப்னே ஆப் ஆ ஜாத்தே ஹே அந்த காரியம் எப்படி வருமா ரொம்ப வந்து நல்ல விதமாக அதாவது ஷமத்தா புத்திசாலித்தனமாக அந்த காரியத்தை வந்து நம்மளால் செய்ய முடியும் ரொம்ப வந்து ஸ்ரத்தையோடு வந்துட்டு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்னே उत्साह पूर्ण शब्दों से निराला हमें प्रोत्साहित करते हैं ஸோ இதை எப்படி சொல்கிறாரு அவர் ஃபுல்லாக நல்ல ஒரு ஹை எனர்ஜி உற்சாகம்னா என்னது நல்ல ஒரு ஃபுல் எனர்ஜியோடு வந்துட்டு நிராலா வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு ஸோ நான் இப்போ தான் வந்திருக்கேன் என்னுடைய வேலைகளை தொடங்கி இருக்கிறேன் அதனால் வந்துட்டு எனக்கு இப்போ முடிவு வராது ஸோ நான் வந்துட்டு என்னென்ன செய்யணும்னு நினச்சனோ அதை வந்துட்டு கண்டிப்பாக திறமையாக நல்ல விதமாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு ஸோ இப்போ நான் இந்த பேராகிராஃப் திரும்ப வாசிக்கிறேன் மண்மே ஆஷா தத்தா உற்சாக் ஸோ நம்ம எந்த விஷயத்தையுமே வந்துட்டு மனசில் அந்த எனர்ஜியோடு வந்துட்டு ஆசைப்பட்டு நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு திறமையாகவும் நல்ல விதமாகவும் வந்து நடக்கும் அப்படிங்கிறது இல்லையா मन में आशा तथा उत्साह हो तो करने वाले कामों में भी क्षमता अपने आप आ जाती हैं अपने उत्साहपूर्ण शब्दों से ஸோ அதை வந்து எப்படி சொல்கிறாரு உற்சாகபூர்ண சப்தம் ஸோ நல்ல ஒரு எனர்ஜியாக சொல்கிறாரு शब्दों से निराला हमें प्रोत्साहित करते हैं ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கிறேன் கூடவே வாசிங்க ஸோ ரொம்ப சின்ன ஷாராம்ஸ் தான் ஈஸியாக நம்ம படிச்சிடலாம் ஃபுல் மார்க்ஸ் நம்ம வாங்கிடலாம் ஸோ अनंत द्वार सारांश सूर्यकांत त्रिपाठी निराला ने पुराने छंदों को तोड़कर नए छंद रचे आप दर्शन शास्त्र के भी बड़े पंडित थे अनामिका सेवा नए पत्ते परिमल आदि आपके प्रकाशित कविता संग्रह है आपकी एक आशावादी कविता है अनंत द्वार कवि संसार को वसंत ऋतु के वन के समान देखते हैं वे कहते हैं कि जीवन रूपी वन में अभी वसंत फूट पड़ा है वन में नई डालियाँ कलियाँ निकली हैं पत्ते हरे भरे दिख पड़ते हैं निर्धारित कलियों पर एक मनोहर प्रभात हुआ है हर एक पुष्प से तंद्रालस को खींचकर अपना जीवनामृत सींचने को प्रस्तुत है कवि आप अपने कार्यशील जीवन को अंतहीन मानते हैं मन में आशा तथा उत्साह हो तो करने वाले कामों में भी क्षमता अपने आप आ जाती हैं अपने उत्साहपूर्ण शब्दों से निराला हमें प्रोत्साहित करते हैं ஸோ அவ்வளோதான் இந்த ஷாராம்ஸு ஸோ கூடவே படிச்சுட்டு செல்ஃபாக டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு செல்ஃபாக நீங்கள் கரெக்ட் பண்ணி உங்கள் மிஸ்டேக்ஸை நீங்களே கரெக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆகஸ்ட் 2021 எக்ஸாமுக்கு நல்லா படிங்க ஸோ ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய இதை ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிருபாஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிருபாஸ் அகாடமியில் யூஸ்ஃபுல்லாக videos mattumda varum so Kribas Academy is always there for you to make you succeed and acquire a deep knowledge. Thank you, have a good day and stay safe.